ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. பெண்கள்னாக்கா இந்த உலகமே இல்லை. பெண்கள் இல்லாட்டி ஆண்கள் வர்க்கமே இல்லை. பெண்கள் நம்ம இந்த நாட்டு கண்கள்னு பெரியவங்க சும்மா சொல்ல, அதை அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்காங்க. இந்த காணொலி நான் யாருக்கு பண்றேனாக்கா, இன்னமும் ஆண்களுக்கு அடிமையா இருக்கிற பல பெண்கள் இந்த நாட்டில் இருக்க தான் செய்யறாங்க. அவங்களுக்கு இந்த காணொலி போய் சேரணும்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் அந்த வீடியோ செய்யறேன். அம்மா, நீங்க யாருக்கு அடிமை இல்லைம்மா. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்க வாழுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகணும்னு தோணா நீங்க போங்க. அதை யாருக்கும் தடுக்க எந்த உரிமையும் இல்லை. அப்படியும் தடுத்தா எதிர்த்து நீங்க கேள்வி கேளுங்க. பயப்படாதீங்கம்மா. பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் தைரியம். ஏன், ஆண்களோட பெண்களுக்கு தான் மன வலிமை அதிகம், அந்த மாதிரி தைரியமும் அதிகம். உங்களை யாரும் அடக்கி ஆள்றதுக்கு நீங்க ஒன்றும் அவங்களுக்கு பட்டா எழுதி கொடுக்கல. இது உங்க வாழ்க்கை. உங்களுக்கு யாரும் அந்த நேரத்தில் மனப்பாடம் வேற பண்ணி வச்சிருந்தேன். ஹலோ, என்னங்க சொல்றே என்னங்க, நான் இன்னைக்கு ரசம் வைக்கட்டா? எப்ப பார்த்தாலும் ரசம் சொன்னேன். அதை எடுத்து நாய் வாயில ஊத்துடி. ஐயோ, நாய் ரசம் சாப்பிடாதீங்களே. நாய் சாப்பிடணும் உங்க அப்பா வாயில ஊத்துடி வெண்ண. யூடியூப்ல நான் மட்டும் நான் கருத்து பெண்ணோடையுமே நான் பேசுறீங்க. ரியல் லைஃப்ல ஏங்க அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறீங்க? நாங்க அப்படி தாண்டி பண்ணுவோம். ஊருக்கு மட்டும் தாண்டி உபதேசம், ரியல் லைஃப்ல இல்ல. அதெல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு நாங்க இழிச்ச வைக்க மாட்டீங்கன்னா பண்ணாடா புறம்போக்கு. முக்கியமான நேரத்துல உயிரை வாங்கிட்டு எங்க என் மேல உங்களுக்கு பாசமே இல்லையாங்க? என்னைக்கு நீ 8 பிள்ளை பத்தியோ அன்னைக்கு நீ வீட்டுல இருக்கிற சாதாரண ப்ராப்பர்ட்டி மாதிரி தான். புரிஞ்சுதா? என் பெர்மிஷன் இல்லாம தப்பி தவறி கூட என் கிட்ட வரக்கூடாது. நான் வானா வரணும், போனா போகணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. இதை நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ற. எங்க நான் ரசம் வைக்கணுமா இல்லாட்டி சாம்பார் வைக்கட்டும்? குந்தாணி கழுத போன வீடி சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. நம்ம என்ன கண்டென்ட் செஞ்சோம்? பெண்கள் நமது நாட்டு கண்கள்ங்க. பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் வர்க்கமே இல்லை. ஏன், இந்த உலகமே இல்லை.